எனது அன்பானவர்களே, நமது இயேசுவின் இரண்டாம் வருகையின் வாக்குறுதிகளை பற்றி பார்ப்போம். மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். மத்தேயு 24:30. உங்கள் ஆண்டவர் இன்ன நாயிலே வருகிறார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் விழித்திருங்கள். மத்தேயு 24:42. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனுக்கும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னத்திற்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படிக்கு நமக்கு போதிக்கிறது. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். மத்தேயு 25:31. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3:20. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். எபிரேயர் 9:28. வெளிப்படுத்தின விசேஷம் 22:20 படி இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன்.